இந்த வாரம் எப்படி இருக்க போகிற ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இங்கே 3 ஃபைல் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த வாரம் ரீடிங் பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் பேசும் டரோஹியில். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்க போது. நீங்கள் உங்களுக்கு முன்னால் பணம், நகை, ரிலேஷன்ஷிப்பில் அல்லது நீங்களோட சாப்பாடு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் என்னவாக இருந்தாலும், வேலை விடயமாக இருக்கலாம். ஒரு விடயத்தில் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்க போது. அதை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். சில விஷயங்கள் அது உங்களுக்கு மாயாவும் இருக்கலாம். நீங்கள் நம்புகிற மாதிரி இல்லாமல், நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லாமல், அது உங்களை ஒரு மாய வேலையில் சிக்க வைக்கிற மாதிரியான விஷயமாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அவங்கள அப்படி பார்த்துக்கொள்ள வேணும், அவங்களுக்கு அது செய்ய வேணும், எது செய்ய வேணும்னு சொல்லி மற்றவங்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்துட்டு உங்களை நீங்கள் கவனிக்காமல், உங்களுக்குரிய டைமை கொடுக்காம, தூக்கம் இல்லாமல், உங்களுக்குரிய லைஃப்பை நீங்கள் வாழாமல், உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் நாள் நித்திர கொள்ளுங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை சரியான முறையில் நீங்கள் ரிலாக்ஸாக கவலைகள் இல்லாமல் இல்லை வடிவாக நித்திர கொண்டு எழுப்பி நீங்கள் சொன்னால் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் பார்க்குறதுக்கும் அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் சமநிலையாக உங்களோட மைண்ட், பாடி, சோலை கவனமாக பார்த்துக்கொண்டு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற மாயையை நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முதல் சமநிலையாக இருக்க வேணும் என்றதான் ஃபைல் 1 சூஸ் பண்ணி உங்களுக்கான இந்த வாரத்துக்கான உங்களுக்குரிய அஃபர்மேஷன், ஐ ஆம் கிரியேட்டிங் த பெஸ்ட் ஃபார் மை லைஃப் என்ற அஃபர்மேஷன் நீங்கள் விரும்பினா யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஃபைல் 2 சூஸ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பார்க்கலாம். ஃபைல் 2 சூஸ் பண்ணினவங்க இந்த வாரம் நீங்கள் நிறைய பொறுமையாக, உண்மையாக, நேர்மையாக, தாராள மனத்தோட சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு டைமாக இருக்குது. நிறைய பேர் உங்களோட போட்டி போடுறதுக்காக வந்து உங்களை தூண்டுற மாதிரியான சில விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் உண்மையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய டைமாக இருக்குது. உங்களோட லைஃப்பில் நிறைய பேர், சில பேர் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னு சொன்னால் அதை முடியாதுன்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனும் உங்களுக்கு அமையலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட உங்களோட லைஃப்பில் சில விஷயங்கள், உங்களோட ஆரோக்கியம் அல்லது ஒரு லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற முடிஞ்ச விஷயங்கள் நினச்சி கவலைப்படாமல் உங்களுக்கு இன்னுமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடந்து போகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் அதை முடிஞ்ச விஷயங்கள், கவலைகளை விட்டுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டிய டைமாக இருக்குது. சில பேரோட லைஃப்பில் தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அதில் இருந்தும் நீங்கள் வெளியில் வந்து அதை தாண்டி நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கடந்து போகிறதுக்கு உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க சண்டை பிடிக்கிறாங்க, இல்லாட்டி உங்களோட மனதுக்குள்ளே உங்களோட நிறைய சண்டைகள், குழப்பங்கள் இருக்குன்னு சொன்னாலும் அதில் இருந்தும் வெளியில் வாங்க என்றதான் இந்த வாரம் உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கான அஃபர்மேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கான அஃபர்மேஷன், ஐ ஆம் ஓவர் ஃப்ளோவிங் வித் லவ் என்ற அஃபர்மேஷன் வந்திருக்கு. இதை இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ 3வது ஃபைல் சூஸ் பண்ணி உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். இந்த வாரம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க உங்களோட நீங்கள் இவ்வளோ நாளும் பார்த்த விஷயம், உங்களோட தவறான நம்பிக்கை, பயம், ஏதாவது ஒரு தயக்கம் அப்படி எதுவும் இருக்கிறீங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற விஷயம் நீங்கள் நினைக்கிறத தாண்டி ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்குறது ஒரு மாயா இருக்குதுன்ற மாதிரியான மெசேஜ் இருக்குது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே, உங்களோட ஒவ்வொரு நாளையுமே, இன்றைய நாளை செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு இல்லை, கிடைக்கலைன்ற கவலையை விடுங்க. ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு அது நடக்கலைன்னு சொன்னால் அந்த விஷயம் உங்கள்கிட்ட ரொம்ப வேகமாகவே வந்துட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணும். மற்றவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி, உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி சில வேளை நடந்து கொள்ளலாம். நீங்கள் தான் கட்டுப்பாட்டோட டிசிப்ளினாக இருக்க வேணும். உங்களோட வாழ்க்கையை, உங்களோட லைஃப்பை ரொம்பவே டிசிப்ளினாக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக நல்ல விதமாக அமையும். நீங்கள் ஏதோ ஒரு விடயத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் வந்து அந்த காத்திருப்பு முடியுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் சில விஷயங்களும் முடிவுக்கு வருது. ஒரு சேஞ்ச் உண்டு. அடுத்த லைஃப் புதுசாக ஒரு ஸ்டார்ட், லைஃப்பில் புதுசாக ஒரு விஷயம் தொடங்க போகுது. அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. உங்களை மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், உங்கள் சண்டைக்கு யாரும் இழுத்தா கூட அனாவசியமான வாக்கு கொடுக்காதீங்க என்ற மாதிரியான மெசேஜும் இந்த கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் இந்த வாரம் நீங்கள் எடுக்க வேண்டாம் என்ற மாதிரியான மெசேஜும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் இருக்குது.
உங்களுக்கான அஃபர்மேஷன் ஐ ஆம் ஃபில்ட் வித் டிவைன் எனர்ஜி என்ற அஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வாரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ரீடிங் தான், ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் அண்ட் யூனிவர்ஸோட கைடன்ஸ் தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.